மத்தவங்க என்ன நெனச்சாலும் பரவால்ல. நான் உனக்கு தான் சைனிங் அத்தாரிட்டி குடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சொன்னது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ, நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு தெரிவிச்சுருங்க. நந்தினி இதுக்கு ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாலும், "நீ என்ன நம்புறல்ல, என்ன நம்புறன்னா இதுக்கு தயவு செஞ்சு ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுன்னு" சொல்றாங்க. அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. சைனிங் அத்தாரிட்டியும் பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி கிட்ட போயிடுது. ஆனா சுந்தரவல்லி சொல்றாங்க, "சைனிங் அத்தாரிட்டி வந்துடுச்சுல்ல, இதுக்கப்புறம் என் ஆட்டத்த பாரு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உள்குத்து வச்சு பேசிட்டு போயிடுவாங்க அந்த இடத்த விட்டு. ஆனா சுந்தரவல்லிக்கு இது சுத்தமா பிடிக்கல. ஆட்ட கடிச்சு, மாட்ட கடிச்சு கடைசியில கம்பெனி வரைக்கும் ஒரு வேலைக்காரிய கொண்டு வந்து வச்சிருக்கியேடா! அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கலான்னு தோணுது. ஆனா, அவங்க பண்ண பாவங்கள் கண்டிப்பா சூர்யா கையில கேட்கவே முடியாது. சூர்யா லவ் பண்ண பொண்ண மட்டும் இல்லாம, அவங்க குடும்பத்தையே அழிச்சு சூர்யா இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமும் நம்ம சுந்தரவல்லி தான்றது நேர்காணலா உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ, இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீரியல்ல, எனக்கு கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு. சூர்யாவுக்கு உயிர் போற மாரி ஒரு கனவு வருது அப்படின்னு சொன்னவும், சுந்தரவல்லி அப்பன்னா உடனே போயிட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. குண்டத்து மாரியம்மன் கோயிலுக்கு போய் வரணும், காளி கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசியர்லாம் சொல்லிட்டு போறாங்க. அதே மாரி அது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டும் போவாங்களா. சரி போயிட்டு வரலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி சொல்லவும், நம்ம சூர்யா, "டாடி இந்த காலத்துல இதெல்லாம் நம்பிக்கிட்டு, ஃப்ரீயா விடுங்க பார்த்துக்கலாம். இதெல்லாம் எதுவுமே ஆவாது" அப்படின்னு சொல்றாரு. "உனக்கு மட்டும் பரவாயில்லடா, உன் நந்தினிக்கு உன் மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா உயிர் மேல ஆபத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கனவு வந்துட்டே இருக்கு" அப்படின்னு சொல்லவும், "அட என் பொண்டாட்டிக்கா? அப்ப உடனே போவோம் போவோம்" அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க தாய்க்குலம் ஆன சுந்தரவல்லிய வெறுப்பேத்துறதுக்காக போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைய சொல்லுவாரு. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா போறதுக்கு ரெடியாகி கார்லயும் பார்த்தீங்கன்னா ஏறிடுவாங்க. நேயர்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. பட் இந்த விஷயத்த ரேணுகா உடனடியா அர்ச்சனாவுக்கு கால் பண்ணி, இந்த மாரி "அம்மா அம்மா நம்ம சூர்யா சாருக்கும், நந்தினிக்கும் ஏதோ உயிருக்கு ஆபத்து இருக்காம். அதனால நம்ம அருணாச்சல ஐயா கனவு கண்டு ஜோசியர பார்த்து இந்த மாரி விஷயம்லாம் நடந்துச்சு. இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுல இருக்கிற காளி கோயிலுக்காக போயிருக்காங்க. அங்க இறங்கி பூஜை ஏதோ பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த குடும்பமும் கிளம்பிட்டாங்கன்ற விஷயத்த ரேணுகா அர்ச்சனா கிட்ட சொல்லிர்றா. ஸோ அர்ச்சனாவுக்கு இன்னொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ரேணுகா தகவலா குடுக்குறாங்க. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 மாசத்துக்கு அவங்களுடைய குரூப் ஆஃப் கம்பெனிக்கு சைனிங் அத்தாரிட்டியே பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி தானாம். நந்தினி கையெழுத்து போட்டா தான் அந்த லேபருங்களுக்கு எல்லாருக்குமே சம்பளமும் போகுமாமே. இது தெரியாம போச்சாம்மா உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ கம்பெனி வரைக்கும் போயிட்டாள்னா, இதுக்கப்புறம் அவ தெளிவாயிடுவா. இந்த கம்பெனில அவ இதுக்கு மேல இருக்கவும் கூடாது. இந்த உலகத்திலயும் இருக்கக்கூடாது. சூர்யா கிட்டயும் இருக்கக்கூடாது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பிளான போடுறாங்க. நம்ம நந்தினிய கடத்துறதுக்காக. ஸோ நந்தினிய கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ரவுடிங்களுக்கே கால் பண்ணி சொல்றாங்க. மறுபடியுமா? இதுவரைக்கும் எத்தன டைம் தான் நாங்க அவள கடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ரவுடிங்களே கேட்கறாங்க நம்ம அர்ச்சனா கிட்ட. பட் அர்ச்சனாவுக்கு என்ன பயம்னா, நந்தினி இந்த கம்பெனிக்கு போயிட்டு சைனிங் அத்தாரிட்டி எடுத்தது பிரச்சனை கிடையாது. பட் கம்பெனிக்கு போயிட்டு சிக்னேச்சர் போடும்போது சூர்யா எல்லாத்தையுமே சொல்லிக் குடுத்துட்டான்னா, கண்டிப்பா அவ தெளிவாயிடுவா. அதுக்கப்புறம் கம்பெனி ஆசை, பண ஆசை வந்துருச்சுன்னா சூர்யா விட்டு போக மாட்டா அப்படின்னு பார்த்து நெனைக்கிறாங்க. அர்ச்சனா, நந்தினி ஒண்ணும் உங்கள மாரி பணத்துக்காக ஒண்ணும் பழகல நம்ம சூர்யா கிட்ட. அவங்களுடைய மனச புடிச்சு பழகுனாங்கன்னு சொல்லலாம். ஆனா, நம்ம சூர்யா என்ன இருந்தாலும் சரிங்க, ஒரு ஏழை பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டோம். அவளுக்கு நம்ம பாவம் பண்ணிட்டோம். அவள இல்லாத பொல்லாதெல்லாம் இந்த வீட்ல பேசுறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு வகையா போற்றும் வகையில அவள கௌரவிக்கணும் அப்படின்ற வகையில பார்த்தீங்கன்னா, சைனிங் அத்தாரிட்டி அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதற்காக அருணாச்சல ஐயா பார்த்தீங்கன்னா கூப்ட்டு, "சூர்யா உண்மையிலேயே நீ பண்ணது ஒரு சூப்பரான விஷயம். இவ்வளோ நாள் அவமானப்பட்ட நந்தினிக்கு ஒரு கௌரவம் வந்திருக்கு இந்த சிக்னேச்சரால" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதே மாரி சிக்னேச்சர் போடுறது மட்டும் இல்ல, கம்பெனிக்கு போயிட்டு என்னென்ன எப்படி எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், இது எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, நீ தான் தெளிவா வந்து நம்ம நந்தினிக்கு சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல ஐயா நம்ம சூர்யா சார் கையில சொல்லவும், "கண்டிப்பா டாடி, இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேல? 3 மாசம் நான் நந்தினி கூட தான் இருக்க போறேன்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாரு. ஸோ நம்ம சுந்தரவல்லிக்கு ஈக்குவலா பார்த்தீங்கன்னா, உட்கார வைக்கிறதுக்கு பிளான் பண்றாரு நம்ம சூர்யா சாரு. ஏன்னா, இவங்க கீழ்ப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனச்சுட்டு இருக்காங்க. அதாவது காசு இல்லாத ஒரே காரணத்துக்காக, அவங்க நல்லவங்களாவே இருந்தாலும், அவங்க மனசு சுத்தமாவே இருந்தாலும், அவங்க ஒரு ஏழை. அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு தகுதி இல்ல அப்படின்னு பார்த்து நெனைக்கிறாங்க சுந்தரவல்லி அம்மா. கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா, இவங்க நெனைக்கிறது தப்பு தான். காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நல்ல மனசு தான் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சாருக்கும், அருணாச்சலம் ஐயாவுக்கும் நல்லாவே புரியுது. இப்போ வீட்ல வந்த மருமக வேலைக்காரியா இருக்கா. அவள எப்படி நான் கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிட்டு, எனக்கு ஈக்குவலா உட்கார வச்சு, என் செக் புக்ல சைன் போட்டு, என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு நான் உட்கார வைக்க முடியும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிக்கிற நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, சூர்யா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் குடுக்குறாருங்க. நான் நந்தினிய கம்பெனிக்கு கொண்டு போக போறப்பா டெய்லியும். அவளுக்கு எல்லா விஷயத்தையுமே நான் பார்த்தீங்கன்னா, கூடவே இருந்து சொல்லிக் குடுக்க போறேன். இதுக்கப்புறம் கம்பெனில நெறைய முடிவுகள நந்தினி எடுக்க வைக்கிறேன் 3 மாசத்துக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சொல்லவும், இதுக்கு ஒருபோதும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, அந்த கோயிலுக்கு
போயிட்டு இருக்கும்போதே. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நந்தினி வந்து இந்த இடத்துல தெளிவாயிட்டு பணம், பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை வந்துடுச்சுன்னா, இந்த இடத்த விட்டு அப்புறம் எப்படி போவா? அவ ஏன் போணும் ஃபர்ஸ்ட்டு? அவ என்னுடைய பொண்டாட்டி. அவள போ சொல்றதுக்கு இந்த வீட்ல யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன் எனக்கே உரிமை கிடையாது. முறையான ரீசன் சொல்லி தான் நான் அவள சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அப்புறம் ஏன்பா அன்னைக்கு நீ சொன்ன? அது ஏதோ போதையில உளறுனது. இதுக்கப்புறம் அந்த மாரி நடக்காது தாய் குலமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சொல்லிடுவாரு. ஸோ நந்தினிய கடத்துறதுக்கு அர்ச்சனா ஒரு ஆள ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அர்ச்சனாவும் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்காக வர்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. ரேணுகாவோட யோசனையினால. ஸோ இதுக்கப்புறம் இந்த நந்தினிய விட்டு வச்சா, ஆ ஏற்கனவே சூர்யா கூட சேர்ந்து வாழணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இருப்பா இப்போ. இதுக்கப்புறம் கம்பெனியும் போயிட்டாள்னா, அதுக்கப்புறம் அவ தெளிவாயிடுவா. நாம டம்மி ஆயிடுவோமே அப்படின்னு பார்த்தோன்னா, அர்ச்சனாவுக்கு ஒரு பயம். யாருக்கு பயமோ இல்லையோ, முக்கியமா 2 பேருக்கு 3 பேருக்கு பயமா இருக்குங்க. ஒண்ணு சுரேகா, மாதவி, இன்னொன்னு அசோகன். ஏன்னா, இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்தோம். அதாவது 15,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையெழுத்து வாங்கிட்டு போனாரா? நம்ம சுந்தரவல்லியும், நந்தினியும் பேசிட்டு இருக்கும்போது, அந்த அசோகன் வந்து வாங்கிட்டு போனாரு. அத பிளாங்கா 15,000ன்றத நம்பர்ல மட்டும் எழுதிட்டு வந்திருப்பாரு. ஏன்னா, இன்னொரு 0 போட்டுக்கிட்டு 1.5 லேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அத அப்படியே ஃபில் பண்றதுக்காக தான். இந்த தில்லு முள்ளெல்லாம் நம்ம நந்தினிக்கு தெரிய வந்துச்சுன்னா, கண்டிப்பா சூர்யா சார்கிட்ட சொல்லி செவுல்லே விட போறாரு அவங்க மாமாவுக்கு, அசோகனுக்கு. ஸோ இந்த மாரி தில்லு முள்ளெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது நந்தினி ஏமாந்துட்டு இருக்கா அதனால வரைக்கும் தான். ஆனா நந்தினி தெளிவாயிட்டாள்னா இந்த வீட்ட விட்டு போக மாட்டா. நம்மள அடக்கிடுவா. அப்புறம் நம்பளும் இந்த காசுக்காக மறுபடியும் போராட வேண்டியதா இருக்கும். அதனால நந்தினி இந்த கம்பெனிக்கு எப்படியாச்சும் போகக்கூடாது. அம்மாவ ஏத்தி விட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவு எடுக்குறாங்க 3 பேரும். அதாவது மாதவி, சுரேகா, அசோகன் 3 பேருமே பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல இருந்துகிட்டே பார்த்தீங்கன்னா ஏமாத்தி காசு எடுக்குறாங்க. அது நம்ம நந்தினி தெளிவாயிட்டாள்னா முடியாது. அது மட்டும் இல்லாம நந்தினி தெளிவாயிட்டா நம்மள கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவா. எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ செலவு, ஆடம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அம்மாவை ஏத்திக்கிட்டே இருக்காங்க. அம்மா உனக்கு ஈக்குவலா மட்டும் அவளை நான் கம்பெனியில பார்க்கவே கூடாது. அது உங்களுக்கு தான் அசிங்கம், எங்களுக்கும் அசிங்கம். என் அம்மாவை நான் இதுவரைக்கும் எல்லாரோட உயர்ந்தவங்களா தான் பார்க்குறேன். நந்தினி உங்க ஈக்குவலுக்கு வர்ற மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு இப்பவே அதை தடுத்து நிறுத்திக்கங்க. சூர்யாவை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா வந்து இவ வந்துட்டாள்னா நம்மள வந்து காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அர்ச்சனா அமிச்ச ஆள் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. நந்தினி பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில அவங்க 2 பேரையும் கண்டும் பிடிச்சிடுறாங்க. சார் சூர்யா சார், சூர்யா சார் என்னை கடத்தினது இவங்க தான் எனக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க. நான் வீட்ல ஒரு டைம் வந்து துரத்தி பிடிச்சேன் இல்லையா, அவங்க 2 பேர் இவங்க தான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. பட் சூர்யா சார் துரத்திட்டு போம்போதே பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ச்சனாவ தெரியாத்தனமா பார்த்துடுறாரு அந்த கோவில்ல. ஸோ கோவில்ல அவங்கள பார்த்த உடனே, நந்தினி நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது சிமிலரா வந்து மேட்ச் ஆகுறது இந்த அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கூட்டத்தில நீங்க சொன்னவங்கள நான் தொரத்திட்டு போனேன். ஆனா என் கண்ணுல தென்பட்டது அந்த அர்ச்சனா. அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அவ அந்த இடத்த விட்டே போயிட்டா. ஸோ மறுபடியும் சொல்றேன், அர்ச்சனாவ நம்பிட்டு அந்த அம்மா இப்படி, அந்த அம்மா அப்படி இப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து நீ சொல்லவும் சொல்லக்கூடாது. இப்பவே சொல்றேன், நீ அர்ச்சனாவ நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன் சார் அர்ச்சனாவோட கேரக்டர பத்தி. நான் இதுக்கப்புறமும் அவங்கள நம்பவே மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி சூர்யா சார் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது வீட்டுக்கு வரும்போது முழுசா அவனை நீ எடுத்துக்கலாம்னு நினைக்கிறியா? என்ன வசியம் நீ பண்ணி வச்சிருக்க? சூர்யா நீ சொல்றதே வேத வாக்குன்னு நினைச்சிட்டு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கானே. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். கண்டிப்பா உன்னை அடியோடு அழிக்கிறேன். உன் இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க வீட்டுக்கு வந்த உடனே. அப்போவே அன்றே கணித்தார் நம்ம அர்ச்சனா. அன்றே கணித்தார் நம்ம நந்தினி. ஏன்னா நந்தினி இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லவன் நம்பிட்டு இருந்த அர்ச்சனா இன்னைக்கு கேடு கெட்டவளா மாறினதுக்கு காரணம் அவங்களே. நம்பிட்டு இருந்தாவே இருந்திருக்கலாம். அவங்க வந்து பேசி அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய கேரக்டர் எண்ணத்தையும். ஸோ நந்தினி பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க இப்போ நம்ம சூர்யா சார் கிட்ட, அவங்கள நான் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டேன். அவங்க வர்றனால தான் நமக்கு பிரச்சனையும் உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நந்தினி இப்படி சொன்னதும் சூர்யாவுக்கு பயங்கரமான சந்தோஷங்க. சூர்யா நந்தினியை கூடவே இருந்து பார்த்துட்டே இருக்காரு. பட் கோவிலில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை நடக்கிறது புருஷன் பொண்டாட்டி நல்லா ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. சுந்தரவல்லி அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. உயிர் பயத்தில், அதாவது உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்க. புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் இந்த பூஜைலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல கையில் சொல்கிறாங்க. இது எனக்கே இப்போ தான் வந்து தெரியும். ஆனால் நான் கூட்டிகிட்டு வந்தது என்னவோ அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அருணாச்சல ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா உள்குத்தோ வெளிக்குத்தோ ஆனால் 2 பேரும் நல்லாவே சேர்ந்து வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை இருக்குது. அதாவது சூர்யாவும் நந்தினியும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ பெற்று கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே தீந்துரும். நீங்களே பார்த்தீங்கல்ல, வீட்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. யாராச்சும் நிம்மதியா தூங்க முடியுதா? அதனால தான் நாங்க இந்த கோயிலுக்கே உங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சுத்தமாவே பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லிக்கு பிடிக்கவே இல்ல. சுந்தரவல்லி உனக்கு பிடிக்கலனாலயும் நீ இந்த இடத்துக்கு வந்துட்ட. ஆனா கோவில்ல வந்துட்டு இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தயவு செஞ்சு நீ நல்லபடியா இரு. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீ இருந்துட்ட. ஆனா இதுக்கப்புறம் வர பிரச்சனைக்கு காரணம் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்.
தயவு செஞ்சு இதுக்கப்புறமும் அந்த பெண்ணை எதுவுமே பேசாத. அவ ஏழையா இருக்கிறது காரணத்தினாலே அவ நல்லவ இல்லன்னு அர்த்தம் கிடையாது. அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. சூர்யாவ திருத்தணும்னு நெனைக்கிற பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பை.